ஏக்கா, பொண்ணுத்தாயி அக்கா, என்னக்கா மணி 4 ஆகுது, இன்னும் தண்ணி லாரிய காணோம். வீட்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லைக்கா. சமைக்கவும் தண்ணி இல்லை. இந்த லாரி வந்ததுக்கப்புறம் தண்ணியை பிடிச்சி தான் போய் நான் சமைக்கணுமே. ஆமாந்தா, இன்னும் தண்ணியை காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வேற அடுப்பில் ஒலை கொதிக்குது, வேற தண்ணி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தண்ணி லாரிக்காரன் ஏன் இப்படி பண்ணுறான்? அம்மா அம்மா, தண்ணி லாரி அங்கே பாருங்க, வருது பாருங்க. வண்டி ஸ்பீடாக வருதாட்டுக்கு. சீக்கிரம் குடத்தை எடுத்துகிட்டு போங்க. ஆமாம் பப்பு, தண்ணி லாரி வருது, நீ ஓரமாக நில்லு, நான் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரேன். கும்பலாக இருக்கும் வேற, நீ இங்கேயே நில்லு. அம்மா சீக்கிரம் எல்லாம் வந்து லைனில் நின்று தண்ணி பிடிங்க, தண்ணி வேறு தீரப்போகுது. ஏன்பா வந்ததே லேட்டு, வந்த உடனே தண்ணி தீரப்போகுது, சீக்கிரம் பிடிங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எங்கே போகிறது? நல்லா பேசுறியப்பா நீனு. பாத்தியா இவன் இந்த பையன் எப்படி பேசுகிறான்னு? வந்ததே லேட்டு, இது எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏதோ இவன் வீட்டு தண்ணியை நம்ம வாங்கின மாதிரி. வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது? நின்று தானே ஆகணும், நம்ம தலையெழுத்து. ஏ ராணி, அந்த குடத்தை தூக்கிட்டு போய் லைனில் நில்லுடி, அப்புறம் இதுக்கு வேற தண்ணி தீர்ந்து போச்சுன்னு சொல்லுவான். என்னென்ன சொல்கிறீங்க? தண்ணி தீரப்போதா? இருங்க, நான் எட்டி போய் பார்க்குறேன். ஐ, எங்கண்ணே, தண்ணி தான் நிறையா தானே இருக்கு. எங்ககிட்டயே பொய் சொல்கிறீங்களா? இருங்க இருங்க. டேய் தம்பி கீழே இறங்கடா. மேலே உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணுற? இல்லைண்ணே, நானே இன்றைக்கி தண்ணி வெட்டலான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சின்ன பையன், கீழே இறங்கு. ஏக்கா நீ ஓரமாக இல்லைக்கா. ஏக்கா நீ உன் பையன் முதல்ல கூப்பிடுக்கா முதல்ல. ஏம்மா நீ ஓரமாக நிற்கிறியா இல்லையா? சும்மா உட்காந்து லைனில் நிற்காமல் இருக்க. சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. குடத்தை வைமா, டக்குன்னு தண்ணியை பிடிச்சிட்டு அடுத்த தெருக்கு போகணும். நான் வேறு, நீ வேறு இப்படி இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற. வைமா, 2 குடம்லாம் கிடையாது, 1 குடம் தான். எடுத்து வைமா டக்குன்னு. இங்கே பாருப்பா, நீ 2 குடம் தண்ணி விடலான்னு வச்சுக்கியேன், நான் வந்து போராட்டம் பண்ணுவோம் பார்த்துக்க. அப்புறம் நீ இந்த வேலையிலே இருக்க முடியாது. இன்னும் 2 குடம் விடாமல் 1 குடங்கிற. ஏன் இப்போ மீதி 1 குடம் எங்கே விற்க போகிற? சைடில் வேற இந்த பிஸ்னஸ் வேற பண்ணுறியா நீனு? இருப்பா, உன்னை பார்த்துக்கிறேன். பொண்ணுத்தாயி அக்கா, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க லைனில் வந்து நின்று தண்ணியை பிடிங்க, வாங்க. ஏய், தண்ணி விடுறேனே, நான் தண்ணி விடுவேனே. ஏய், ஜாலி 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 ஜாலி. ஏய் டேய் தம்பி, ஒழுங்கா உட்காருறியா இல்லை கீழே இறங்குறியா? சும்மா ஆடிக்கிட்டே இருக்கிற. கீழே இறங்கடா தம்பி, சொன்னா கேளு. என்ன இவ்வளோ கும்பலாக இருக்குது, நான் எப்படி பிடிக்கிறது? பார்த்துக்கலாம், எனக்கு இல்லாத தண்ணியா? இன்றைக்கி நடக்கிற கதையை மட்டும் வேடிக்கை பார்க்கணும். நான்லாம் யார், எப்பேற்பட்ட பரம்பரை? எனக்கு க்யூவில் நிற்கணுமா நான்? வாய்ப்பே இல்லை. ஏ பொண்ணு தாயி, யாரடி இவன் மட்டும் சிலிப்பிக்கிட்டு முன்னாடி போகிறா? இங்கே பாரு கிழவி, மரியாதை இல்லாமல் பேசணுன்னு வச்சுக்க, ஆஞ்சு போடுவான் ஆஞ்சு. ஏம்மா, இத்தனை பேரை நாங்கள் லைனில் நிற்கிறோம், நீ பாட்டு முந்திக்கிட்டு ஏதோ முறை வாசல் பண்ணுற மாதிரி முன்னாடி போய் நிற்கிற. எங்களெல்லாம் பார்த்தா கண்ணில் தெரியலையா? போ, பின்னாடி போய் லைனில் நில்லு போ. லைனில் தான் தண்ணியை பிடிக்கணும். ஏய், இங்கே பாருங்கடி, நான் யாருன்னு நினச்சிங்க? இந்த தண்ணி லாரி வர்றதுக்கே என் புருஷன்தான் காரணம் தெரியுமா? என்னையே நீங்கள் லைனில் நிற்க சொல்கிறீங்களா? நான் நினச்சேன்னா வச்சுக்க, இந்த ஊருக்கு தண்ணியே வராமல் பண்ணிவிடுவேன், பார்த்துக்கங்க. என்னை யாருன்னு நினச்சிங்க? போங்க, என்னாலலாம் நிற்க முடியாது, நான் தண்ணியை பிடிச்சிட்டு தான் போவேன். அண்ணா, டிரைவர் அண்ணா, என்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த அக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. லைன்னா எல்லாரும் லைனில் தான் நிற்கணும், என்ன இந்த அக்கா முன்னாடி வந்து நிற்கிறாங்க? இம்மோ அந்த அக்காட்ட உங்களுக்கு அதம்மா பேசாமல் இருக்குமா? ஏக்கா நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ நீ லைன்லலாம் நிற்க வேணாம். நீ வந்து தண்ணியை பிடிச்சி நீ முதல்ல வீட்டுக்கு போக்கா. அண்ணனை கேட்டதை சொல்லுக்கா. வாக்கா, நீ முதல்ல குடத்தை வைக்கா. வாக்கா. அந்த பயம் இருக்கட்டும் தம்பி, 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. நாங்கள் யாருன்னு தெரியும்ல, என் புருஷன் யாருன்னு தெரியும்ல. ஒழுங்கா தண்ணியை கொடு எனக்கு. பேசுகிறவ பேசிக்கிட்டே தான் இருப்பாளுவோ. நீ தண்ணியை கொடு. இங்கே பாருங்கடி, ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இருங்க, இல்லைன்னா அவ்வளோதான்.
பாரேன் இந்த திமிரில் அவ எப்படி பேசுகிறான்னு. ச்சே, இப்படியா ஒரு பொம்பளை இருப்பா? நிற்கிறவங்களாம் கண்ணுக்கு தெரியல. குடத்தை பாரேன், 10 குடத்தை தூக்கிட்டு வந்துட்டா. இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. உடுராணி பாட்டி. யார் இந்த குடத்தை இங்கே வச்சது? என் குடத்தை வைக்க வேண்டிய இடத்துல. எப்பா தண்ணியை உடுப்பா, சீக்கிரம் பிடிச்சிட்டு நான் காலங்காலத்தில் போய் என் ஜோலியை பார்க்கணும். தண்ணி நொம்பிடுச்சே, போதும் நிறுத்து உன் பைப்பை, நான் தூக்கிக்கிட்டு போகிறேன். இனிமேல் நான் வந்தேன், நான் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் தான் நீ எல்லாத்துக்கும் விட்ற, சரியா? அப்போ தான் உன் வேலையில் நீ இருக்க முடியும். நான் வரேன். ஏக்கா நீ எதுவும் கத்தாதக்கா, நீ போக்கா, நான் பார்த்துக்கிறேன். இவங்கெல்லாம் உம்மாக்கா. அண்ணனை கேட்டதா நீ சொல்லுக்கா, நீ வீட்டுக்கு போக்கா. நீ தண்ணி வேணும்னா நீ எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் தம்பிக்கு பண்ணுக்கா. தம்பி நேரம் உன் வீடு தேடி வந்தே தண்ணி ஊற்றுறேங்க்கா. உன் தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிரப்புறேங்க்கா, நீ போக்கா. இங்கே பாருங்கடி, நான் இனிமேல் வருவேன், தண்ணி இப்படி தான் பிடிப்பேன். எனக்கு தண்ணி உள்ள தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆஞ்சி போடுவேன், ஆஞ்சி. என்னது, எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்களையே மிரட்டுறீங்களா? இருங்க, நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். இப்போ பாரு, இந்த பப்பு இறங்கி வர்றான். டன் 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 டன். ஏய் ராணி, இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு வழி பண்ணணும் ராணி. இவங்க நம்ம ஏரியாலே வந்து உங்கள் அம்மா மிரட்டுறாங்க. பாரு இப்போ நான் என்ன வேலை பண்ணுறேன்னு. டே பப்பு, ஆமாண்டா பப்பு, இந்த அம்மா ஓவராக தான் பேசுது. இந்த அம்மாவுக்கு நம்ம நல்ல பாடம் கற்று தரணும் பாப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்க, அந்த அக்கா தண்ணி எடுத்துகிட்டு இப்படி தானே வருவாங்க. இப்போ பாரு, நான் குழியை தோண்ட போகிறேன். குழியை தோன்றப்ப அந்த அக்கா அந்த குழியில் விழணும், அடி படணும், குடத்துல இருக்க எல்லா தண்ணியும் கீழே ஊற்றும். பாரு இப்போ பாரு நான் பண்ணுறேன் பாரு. இப்போ பப்பு வேலையை பாரு. டே பப்பு, வேணானப்பா, அந்த திமிரு பிடிச்சவள்கிட்ட நமக்கு எதுக்குப்பா வம்பு? வேணாம் பப்பு, அப்புறம் அவள் வேற மல்லுக்கு வந்து நிற்பா பப்பு. குடம் என்ன இம்மா வெயிட்டாக இருக்கு, அப்பா முடியல. இதுக்கு வேற ஒரு ஆள் வைக்கணும் போல. ஐயோ அம்மா, ஐயோ என்ன இது, இப்படி விழுந்துட்டேன், அசிங்கமாக போச்சு நமக்கு. ச்சே, ஐயோ தண்ணி எல்லாம் கீழே ஊற்றிருச்சு. எல்லாம் சிரிக்கிறாளோ என்ன, இது ஒருத்தியாவது தூக்குறாளோலா? என்னை பற்றி தெரிஞ்சும். ஐ ஜாலி கீழே வந்துருச்சு. ஐ ஜாலி கீழே வந்துருச்சு. ஏய் பொண்ணத்தாய், எங்க பாருடி, வாய்க்கிலேயே பேசுனா கீழே வீந்துட்டா. ஐயோ. சிரிக்கிறீங்களாடி? யாருடி இது பள்ளத்தை பறித்து என்னை வேணும்னே கீழே விழ வச்சிருக்கிறது? டேய் தம்பி, நீ தான் இப்படி பண்ணியா? இல்லைக்கா, நான்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அது அப்படி தான் இருக்கும். ஏய் எனக்கு தெரியும்டி. ஏய் நீ தாண்டி இப்படி பண்ணியிருப்ப. ஏய் கிழவி, உன்னை என்ன பண்ணுறேன் பாருடி. ஏய் என்னாடி, நான் பாட்டு சேனேன்னு நிற்கிறேன், நீ என்கிட்டே வம்புக்கு வர? உனக்கு இருக்குடி, இன்னைக்கு நான் ஆயிரம் நீ இதுக்கப்புறம் தண்ணியே பிடிக்க வரக்கூடாது. ஏய் என்னையே இப்படி சொல்கிறியாடி? ஏய் இருக்குடி உனக்கு. ஏய் என்னாடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி? நீ இருக்கியே, ஓ மாமியாக்காரி என்ன கொடுமைப்படுத்துறேன்னு எனக்கு தெரியாதாடி? உன் மண்டபால் என்னன்னு இந்த ஊரே பேசுதுடி. ராணி, இங்கே பற்றியா உங்கள் அம்மாவும் அவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஜாலியாக இருக்குடி. சூப்பராக சண்டை போடுறாங்க பாரு. 2 பேரும் பேருந்து சண்டை போடுறாங்க. ஜாலி. ஏ கிளவி, நீ என்னை பற்றி பேசுறியா? உனக்கு இருக்குடி கிளவி. காலம் கடைசியில் நீ என்கிட்ட வம்புக்கு வரியா? இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துருவோம். ஏய் வாடி. ஏய் கிழவி, ஏய் இருக்குடி உனக்கு. ஏய் கிழவி, ஏய் இங்கே பாருடி, உன்னை காப்பாற்ற வரான்னு நானும் பார்க்குறேன்டி என் கிழவி. இன்னைக்கு நான் பார்க்க தாண்டி கிழவி, ஆனால் நான் பாருடி, உன்னோட நான் பலசாலிடி. உன்னை நான் என்ன பாடுபடுத்தி உன்னை இடுப்போ உடைக்கிறேனா இல்லையான்னு பாருடி. என்னையா கிளவிங்கிற? ஏய் இருக்குடி உனக்கு. ஏய் உன்னை என்ன பண்ணுறோம் பாருடி. இங்கே எவ்வளோ இந்த தெருவில் தண்ணியே பிடிக்க விடாமல் ஆக்குறேன். ஃபீவர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.